விஸ்வா வாடா. ஆமா விஸ்வா, இன்டர்வியூக்கு போன என்னாச்சு? போனேன், அட்டென்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான்? என்னடா அர்த்தம்? வேலை கிடைச்சதா இல்லையா? அப்பா, நான் காலேஜ் டாப்பர்ப்பா. எனக்கு வேலை இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதான பார்த்தேன். என் பையனாச்சே, அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். இனிமே எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. பாருடா உங்க அம்மாவோட பெருமைய. ஆமாப்பா, அம்மாவுக்கு நம்ம 2 பேரை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. அவ்வளோ பாசம் நம்ம மேல. ரொம்ப சரியா சொன்னீங்க தம்பி. அம்மாவுக்கு எப்பவுமே உங்களோட நினைப்புதான். சரி சரி, என்ன பாராட்டினதெல்லாம் போதும். சத்யவதி அம்மா, அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. நீ போ. சரிங்கம்மா. தம்பி வாங்க தம்பி. நீங்க போய் எடுத்து வைங்க, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி. டே விஸ்வா, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. சரிம்மா, வந்துடுறப்பா. தத்தி, இன்டர்வியூக்கு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு இருக்கு. நீ என்ன பண்றேன்னு பாரு. என்னது, ட்ரெஸ் இங்க தானே வச்சுட்டு போனேன். ட்ரெஸ்ஸை காணோம், எங்க போச்சு? துணி எப்படி காணாம போச்சு? யார் எடுத்திருப்பா? நானே அந்த சேலை துவைச்சதும் நானே, இன்னைக்கு ரூம் கிளீன் பண்ணதும் நானே. நானே. இவ வேலைதானா? ஏ லக்ஷ்மி, என்ன மாமா கூப்பிடுற மாதிரி இருக்கு. மாமா. ஏ லக்ஷ்மி, என்ன மாமா, என்ன கூப்பிட்டீங்களா? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? 7 கலந்த வயசாச்சு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன மாமா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், இப்படி என்ன கூப்பிட்டு வச்சு திட்டுறீங்க? ஒழுங்கா ஒளிச்சு வச்சிருக்கிற என் ட்ரெஸ்ஸ கொடுத்துரு. உங்க ட்ரெஸ்ஸா? நான் ஒளிச்சு வச்சனா? என்ன மாமா சொல்றீங்க? நான் உங்க ட்ரெஸ் பார்க்கவே இல்லையே. என் கோவத்தை கிளப்பாத. என் உசுரை எடுக்கிறதுக்குன்னு இங்க வந்திருக்கு. பிசாசு பிசாசு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போய் தொலை போ. இப்ப நான் என்ன பண்ண? மாமா ஏன் இப்படி திட்டுறாரு? ஏய் லூசு, நீ இன்னும் போலியா? எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். சும்மா கண்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு ஏன் நிம்மதியை கெடுக்கிறாங்க? இவ எப்ப வீட்டை விட்டு போறாளோ அப்பதான் எனக்கு நிம்மதி.
பண்றேன் பாரு. ஏய் லூசு, நீ இன்னும் போகல? நான் துளசி, ஏய், நீங்க என்ன பண்ற? ஏய், நீ இப்படி உள்ள வந்த? ஐயோ, எங்க அம்மா பார்த்தா அவ்வளவுதான். ஏய் துளசி, நான் பயந்துகிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் ஏன்டா பயப்படணும்? ஏய் துளசி, எங்க அம்மா வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நீ வேணா உங்க அம்மா பார்த்து பயப்படலாம், நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கெல்லாம் யாரை பார்த்தும் பயம் இல்ல. இரு, நானே பைரவி அம்மாவை கூப்பிடுறேன். பைரவி அம்மா, பைரவி அம்மா. ப்ளீஸ் கத்தாத. ப்ளீஸ் துளசி, கத்தாம இரு. மாமா, மாமா. ஐயோ போச்சு, அந்த லக்ஷ்மி லூசு வந்துருச்சு. அவ கண்ணுல பட்டும் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? துளசி வா, வந்து கட்டுற கீழே ஒளிஞ்சுக்கோ. ஐயோ, வா துளசி வா. ஐயோ டேய் மாமா. ஏய், போ துளசி போ. போ, பாத்து உள்ள போ, உள்ள போ, இன்னும் போ. போ மாமா. அடி பாவி, இந்த ட்ரெஸ்ஸ நீதான் எடுத்து வச்சிருந்தியா? ஒருவேளை லக்ஷ்மி துளசிய பார்த்திருப்பாளோ? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு மாமா. நீங்க எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. இல்ல லக்ஷ்மி, அது வந்து எனக்கே தெரியாது. வாய மூடுங்க. நம்ம இருக்கிறது தெரிஞ்சிருச்சோ? அம்மா கிட்ட சொல்லிடாத லக்ஷ்மி, தேவையில்லாத பிரச்சனை வரும். போங்க மாமா. இத போய் நான் எதுக்கு அத்தை கிட்ட சொல்ல போறேன்? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? என் கூட பேசணும்னா நேரடியாவே பேச வேண்டியது தானே. அதுக்கு போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மறைச்சு வச்சா விளையாடுவீங்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? அப்பா நல்ல வேலை, இவ துளசிய பார்க்கல. அடேங்க அப்பா, நான் உன் கூட விளையாடுறேன்னு நீ கண்டுபிடிச்சியே. நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன். பரவாயில்ல லக்ஷ்மி, நீ கூட புத்திசாலிதான். நான் இந்த வீட்ல இருக்கிறதே உங்களுக்காக தானே மாமா. சரி சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல அது சொல்லு. அதுவா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. சின்னத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, அத சொல்லதான் வந்தேன். சரி, நான் வரேன். நீ போ. கொஞ்சம் வெளியில போறியா? நான் ட்ரெஸ் மாத்தணும்.
மாமா, நீங்க சீக்கிரம் சாப்பிட வந்துருங்க. வரேன் போ. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட பேசணும்னா நேரடியா பேச வேண்டியதுதானே? அதுக்கு போய் துணியெல்லாம் மறைச்சு வச்சா விளையாடுவீங்க? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? நான் இந்த வீட்ல இருக்கிறதே உங்களுக்காக தான் மாமா. ஏன் துளசி நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்க? என்ன சார், ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது போல? ஏண்டா, ஆள் பார்க்க பூனை மாதிரி இருந்துகிட்டு உனக்கு 2 பேர் கேக்குதா? துளசி துளசி அது லக்ஷ்மி சமாளிக்கிறதுக்காக சும்மா நடிச்சேன். என்னைக்குமே என் மனசுல நீ மட்டும்தான் துளசி. அப்பா, புல்ல அரிக்குதுடா சாமி. அவ கண்ல நீ பற்றக்கூடாதுன்னு தான் அப்படி பேசி நான் அவளை அனுப்பி விட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல துளசி. ஓ, பையனுக்கு நாம வந்த விஷயமே தெரியாது போல. சரி சரி, இது அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். துளசி சரி சரி, நீ பாத்ரூம்குள்ள போ, நான் ட்ரெஸ் மாத்திக்கணும். ஏன் மாப்பிளைக்கு கூச்சமோ? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் இப்படியே மாத்துவேன். துளசி இங்க பாரு. டேய் போடா, நான் பார்க்க மாட்டேன். ட்ரெஸ்ஸ மாத்திட்டேன்டி, இங்க பாரு. தத்தி. சரி சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்து அம்மாவுக்கு தெரியாம உன்னை வெளியே அனுப்பி வைக்கிறேன், சரியா? அப்படியா? துளசி சிரிக்காத, சத்தம் கேட்டு யாராவது வந்துட போறாங்க. சரி சரி, நான் சிரிக்கல. வா. துளசி லாக் பண்ணிக்கோ, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். தத்தி. அட தத்தி பயலே, நான் 10 நாள் இங்கதான்டா இருக்க போறேன். அது தெரியாம என்ன கொண்டு போய் எங்க வீட்ல விட போறானா? ஐயோ ஐயோ. இவன் பயப்படுறது கூட ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. இத வச்சு அவனை என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. சத்யவதி, டிஃபன் எடுத்துட்டு வரீங்களா? இந்தாங்க. இருங்க தம்பி, நான் போய் சட்னி கொண்டு வரேன். சாப்பிட வந்துட்ட,
எனக்கும் பசிக்கும்ல. என்ன நானே ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல, இப்ப எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்த? யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். சரி நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இப்படியே ஊட்டி விடு. ஐயோ, யாராச்சும் வந்துட போறாங்க. ஆ, ஐயோ சத்தியவதி. ஆ, வா உள்ள போ. நீ இங்கே இரு, சரியா? ஆ. தம்பி, இதுல தக்காளி சட்னி இருக்கு, நீங்க போட்டு சாப்பிடுங்க. நான் போய் தோசை கொண்டு வரேன். சரி, ஓகே. உள்ள போ துளசி. நான் போக மாட்டேன். சாப்பிடணும், பசிக்குது. ஏய் துளசி, நீ அங்கே இரு, வெளியில வராத. ப்ளீஸ் துளசி, அங்கே இரு. ஏய் துளசி, வெளியில வராதன்னு சொல்றேன்ல, உள்ளே இரு ப்ளீஸ். துளசி உள்ள போ. என்ன மாமா தனியா பேசிட்டு இருக்காரு? மாமா, என்ன மாமா தனியா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கீங்க? சும்மாதான், எதுவும் இல்லையே. ஆமாம், நீ சாப்பிட்டியா? நான் அப்பவே சாப்பிட்டேன் மாமா. சரி சரி. என்னாச்சு மாமாக்கு? ஏய், எங்க போற? கூலா தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் ஃப்ரிட்ஜ்ல வாட்டர் பாட்டில் எடுக்க போறேன். ஏய் இரு இரு, நீ எதுக்கு கஷ்டப்படுற? நானே எடுத்து தரேன், நீ அப்படியே அசையாம நில்லு, சரியா? என்ன பண்ண? Kadin.